நீங்கள் வீடியோ ஆக்சுவலாக இது வந்து மோட்டாரோட ஸ்பீடு. அந்த கரும்புலேருந்து சர்க்கரை எடுக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் வண்டி எடுக்க போகிறேன். மணி வந்து 12:20. ஓகே, எந்த இடத்துல மெஷின் இருக்கணும், எந்த இடத்துல கோது விழுகணும், அந்த கோதை எடுத்து எப்படி எரிக்கணும், எப்படி நம்ம அடுப்பு போடணும்னு புதுசாக பண்ணும்போது நான் செலவு குறைவாக பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஆனால் இவங்க ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டதுனால சாருக்காக வேறு டெக்னிக்கலில் நான் வந்து இப்போ ஃபயர் பிரிக்ஸு இந்த மாதிரி ஃபயர் பிரிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த அடுப்பினுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடிக்கு மேலே இருக்குது. இதில் என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்குதோ, எங்கெல்லாம் ஹீட் லாஸ் ஆகுதோ, அவங்க அடுப்பு ஏன் எரியலை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் அலசி ஆராய்ந்து இப்போ நான் அடுப்பினுடைய இதை வந்து அவங்களோட அடுப்பு நான் கலைக்காமல் வேறு மாதிரி நான் இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். வெற்றிகரமாக நம்மளுடைய கம்பெனியை தொடங்கி இன்றைக்கி ஒரு நாள் ஆகுது. பாருங்க போர்டு. நம்ம கம்பெனி தான் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்றைக்கி ஒரு விளாக் பண்ணலான் இருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு அந்தாண்ட ஆத்தரைங்கிற ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கிளம்புறதுக்கு இப்போ மணி 12:15 ஆகிடுச்சு. பாருங்கள், ஆல்ரெடி நான் ரைடிங் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஆத்தரைங்கிற ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து என்னென்னா நம்மளுடைய கரும்பு பிழிஞ்சு சாறு எடுத்து அதை சர்க்கரையாக மாற்றக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், அந்த குடியாத்தம் அந்த பகுதியில், இன்னும் நிறைய பகுதிகளில் இருந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு 500 பேருக்காவது கால் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் அதுக்கான இதெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணலான் இருக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஓகே, இன்றைக்கி வந்து ஷட்டவுனு, கம்பெனியில் யாரும் கிடையாது. அதனால் இந்த லீவை பயன்படுத்தி இந்த கம்பெனி ஆரம்பித்து 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொழில் சம்மந்தமாக, உப்புகள் சம்மந்தமாக நம்ம வந்து இன்றைக்கி வெளியே போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக ஏராளமான விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ கம்பெனி ஆரம்பித்து வெற்றிகரமாக இன்றைக்கி 2ஆம் நாள். இப்போ இதில் இருந்து என்னுடைய 3 வருஷத்துக்கு என்னுடைய ரிசர்ச், அதாவது அதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆராய்ச்சி மற்றும் தயாரிப்பு விரிவாக்கம். இப்போ இந்த இன்னும் 3 வருஷத்துக்கு வெறும் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆத்தரைங்கிற ஊரில் அந்த கரும்புலேருந்து சர்க்கரை எடுக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ நான் வண்டி எடுக்க போகிறேன். மணி வந்து 12:20. ஓகே, நான் ஆல்ரெடி ரைடிங் கியரு எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ரைடிங் கியர்லாம் போட்டு நான் வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. ஷூவெல்லாம் முந்தி மாதிரி போட முடியல. ஆக்சுவலாக இப்போ இனிமேல் ரைடிங் கியரு ஷூ எல்லாமே புதுசாக வாங்கினா தான் உண்டு. ஓகே, கூடிய சீக்கிரம் ஆர்டர் பண்ணி ஒரு 3 மார்ச் மாதத்தில் நம்ம மறுபடியும் ரைடு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி இப்போ சுகர் சம்மந்தமாக, சர்க்கரை சம்மந்தமாக ஒரு மாதத்துக்கு நம்ம ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் வந்து விளாக் பண்ணுறேன். ஓகே, இது சம்மந்தமான வீடியோக்களை அடிக்கடி பார்ப்போம். ஓகே, ஆல் த பெஸ்ட்.
சங்கராபுரம் பக்கத்தில் வந்திருக்கோம். டீ அநேகமாக மணி இப்போ 2:30. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்துடலாம். சார் வாங்க சார். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே, அந்த பெஸ்ட்டு. நம்ம சாளரம் டெக் நேயர்களுக்காக ஒரு உங்களை ஒரு அறிமுகம் பண்ணுறேன். இது வந்து ஆத்துத்துறை ஊர். ஆத்துறையில் உங்கள் பேர் என்னங்க சார்? என் பேர் மகேந்திரங்க. ஆத்துறை. சரிங்க சார். பேசுகிறேங்க. சொந்தமாக நீங்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து எனக்கு சொந்தமாக ஒரு வெள்ளம் ஆலக்கொட்டா இருக்குதுங்க. அதுக்கு வந்து கன்வென்ஷன் மெத்தடில் நான் வெள்ளம் ஆடிட்டுருக்கோம். சரி. அதில் வந்து என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நாங்கள் ஃபேஸ் பண்ணதுன்னா, ஈரக்கோது போட்டால் எரிய மாட்டேங்குது, சரியாக அடுப்பு எரியல. அதனால் போய் கோது காய வைக்கிறதுக்கு ட்ரையர்லாம் பெரிய காஸ்ட் ஆகிறதால வேறு ஆல்டர்னேட் தேடணும். ஓகே ஸ்டார்ட். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டேன். அது ஏற்கனவே ஒரு நாள் ஷூட் பண்ணது. நான் அன்றைக்கி வந்த அன்றைக்கி சாரை பார்த்தேன். இல்லை, நான் இங்கே வரும்போதெல்லாம் மணி 6 மணி 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நைட் டைமில் எடுத்தோம்னா உங்களுக்கு ஷூட்டிங் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சரி அந்த அடுப்பை இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கி நம்ம மறுபடியும் அதை ஷூட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்தேன், எல்லா லொக்கேஷனையும் பார்த்தேன். இப்போ சார்கிட்ட வந்து இந்த கரும்பு சர்க்கரை காய்ச்சறது, அந்த கரும்பு வெல்லம் காய்ச்சறது, சர்க்கரை நாட்டு சர்க்கரை பண்ணுறது, அதை பற்றின சொல்யூஷனுக்காக தான் அவங்க வந்து என்னை தேடி வந்தாங்க. என்னை தேடி வந்த பிற்பாடு நாங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறோங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சார் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்க என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, என்ன பிரச்சனைகளுக்காக என்கிட்ட வந்தாங்க, அந்த என்னுடைய அவங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்யூஷனாக நான் எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து சார்கிட்ட கேட்டுக்குவோம். நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன பார்த்து சொல்லலாம், நோ ப்ராப்ளம். அகமத், உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னே நான் என்ன இங்கே ஆலக்கட்டையில் வெள்ளம் ஆடிட்டு இருக்கும் போது நல்லா பேசுங்க சார். ஒன்றும் நல்லா சத்தமாக பேசுங்க. ஒன்றும் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து குவாலிட்டியான ப்ரொடியூஸ் பண்ண முடியல. குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. வெள்ளம் காய்ச்சறதுக்கு வேண்டிய அந்த அடுப்பு வந்து எனக்கு ஒரு கொப்பரை இறங்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆனது. அதால் வந்து கன்சிஸ்டன்சியாக வெள்ளம் எடுக்க முடியல. சரி. அப்போது சர்ச் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஈரக்கோது இருந்தாலும் சரி, ஈரக்கோது போட்டாலும் நல்லா எரியணும். ஆனால் 1.5 to 2 மணி நேரத்தில் ஒரு குப்பரை இறக்கிட்டால் வெள்ளம் நல்லா தரமான வெள்ளம் வரும் அப்படின்ற அடிப்படையில் உங்களை அப்ரோச் பண்ண நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குற நம்பிக்கையில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறது ஓகே. ஆக்சுவலாக உங்களுடைய பிரச்சனைகளை இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு ஒரு நம்மளை மாதிரி இப்போ உங்களை மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்காங்க இல்லையா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது இது வரைக்கும் என்னை வந்து ஒரு 500 பேராவது எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளம் காய்ச்சுற இடத்துல நாட்டு சக்கரை பண்ணுறவங்க எனக்கு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி, சார் நாங்கள் இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்ட்டு 2 வருஷமாக எனக்கு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணியிருக்காங்க. அதில் கோபிச்செட்டிப்பாளையம் சைடு வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கரும்பு. அவங்க வந்து அதில் ஒருத்தர் வந்து குமார், எனக்கு பேர் ஞாபகம் இருக்குது, அவங்க என்னோட பல மணி நேரம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி சார் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு பெரியவர் வந்து எனக்கு வந்து நாங்கள் கார் வேணாலும் அனுப்புகிறேன், நீங்கள் காரில் வாங்க, எங்களுக்கு உங்களால் தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரியவர் என்கிட்ட கான்டாக்டில் வந்தார். ஆக்சுவலாக அவருடைய நம்பரு எல்லாமே நான் வந்து வீட்டில் ஹிஸ்ட்ரி ஏதாவது என்னுடைய புக்கில் இருக்குது. நான் அதை அப்புறம் நான் தேடி எடுத்து அவரை நான் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுறதை பற்றி அப்புறம் பேசுவோம். இவங்க வந்து என்னை இப்போ தொடர்ந்து ஒரு 6 மாதமாக கான்டாக்டில் இருக்குங்க, அப்படி தானே? 6 மாதம் என்னை வந்து இவங்க இங்கே தொடர்பு கொள்றதுக்காக என்னை இங்கே அழைச்சிட்டு வந்து என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காண்டி இவருடைய முயற்சி வந்து 6 மாதம். என்னால் இவர் கூப்பிட்டதுமே பின்னாடி எல்லாம் வந்துடக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. இப்போ நான் வந்தேன் அன்றைக்கி நைட் டைமு. நான் வந்து A to Z இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு போனேன். இப்போ இங்கே வந்த பிற்பாடு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, அங்கே வந்து கரும்பு வந்து இறங்கும் போல் அங்கே ஒரு பையன் நிற்கிறாரு பாருங்கள், அந்த இடத்துல வந்து கரும்பு சாறு பிழிகிற மிஷினு சாறு பிழிஞ்சிட்டு அந்த சாரை வந்து பைப் வழியாவோ எது வழியாவோ கொண்டுட்டு வந்து இங்கே கொப்பரைக்கு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி கொப்பரைக்கு 2 கொப்பரை வச்சுருக்காங்க. இந்த 2 கொப்பரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தாண்டிருந்து ஏர் உள்ளே வரும், இதுக்கு உள்ளர வந்து எரியும். நல்லா எரியும் போது எக்ஸாஸ்ட் இது வழியாக வருது. இங்கே பாருங்கள், இது வழியாக எக்ஸாஸ்ட் வருது.
அந்த கொப்பரையும் எரியுது. அந்த கொப்பரையினுடைய எக்ஸாஸ்ட்டும் இதுக்கு கீழே வந்து தரையில் வந்து 2 இணைஞ்சு இது வந்து எக்ஸாஸ்ட் வெளியில் போகுது. ஆனால் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய அளவில் நல்ல பொருட்செலவு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவங்க வந்து அவர் சார் வந்து நல்லா தெளிவாக எனக்கு சொல்லலை, கேமரா முன்னாடி கூச்சப்படுறாரு நல்லா, அது மட்டும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். இருந்தாலும் அவர் சொன்ன ப்ராப்ளத்தை நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அவங்க வந்து அந்த பிழிஞ்சு அந்த வர்ற அந்த சக்கை வந்து ஈரமாக இருக்கும் போல். அது இல்லாமல் மழை டைமில் ஈரக்கோது வந்து எரிய மாட்டேங்குது. அதனால் இவங்க ப்ராசஸ் பண்ணும்போது அந்த நாட்டு சர்க்கரை ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்போது வந்து அந்த தரம் வந்து நாட்டு சர்க்கரைக்குன்னு சில டிகிரி ஒரு தரம் வந்து பார்ப்பாங்க. அந்த தரம் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லைங்கிறது அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று. ரெண்டாவது பார்த்தா ஈரக்கோது வந்து எனக்கு நல்லா கிடுக்கிட்டுன்னு எரியணும். அது இல்லாமல் மேன் பவர் வந்து இந்த அடுப்பை பயன்படுத்தும் போது மேன் பவர் வந்து குறைக்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய இதை தூக்கி நிமித்தி அவங்க எடுக்கிறதுக்காக பாருங்கள், கிரெயின் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி இதுக்குன்னு சில நாலேஜ் அடிப்படையில், இந்த கொப்பரைக்குன்னு சில நாலேஜ் அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையத்துலலாம் ஆளுங்க இருக்காங்க போல். அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவர் சார் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த இப்போ வந்து கொடுக்க போகிறோம். இதுக்காக நான் வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்னா, அவர் சார் சொன்ன பிற்பாடு அன்றைக்கி நைட்டே நான் வந்து இங்கேருந்து சேத்துப்பட்டுலேருந்து வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு மணி நைட்டு 1:30 மணி ஆகிடுச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் ஒரு டிராயிங் போட்டு வச்சுட்டேன், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதை வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால், யாருக்கு இதே மாதிரி ஒரு கரும்பு சாறு பிழிஞ்சு சர்க்கரை பண்ணக்கூடியவங்க, புதுசாக பண்ணக்கூடியவங்க என்கிட்ட வந்தால் அதை முறைப்படுத்துவேன். எந்த இடத்துல மெஷின் இருக்கணும், எந்த இடத்துல கோது விழுகணும், அந்த கோதை எடுத்து எப்படி எரிக்கணும், எப்படி நம்ம அடுப்பு போடணும்னு புதுசாக பண்ணும்போது நான் செலவு குறைவாக பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஆனால் இவங்க ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டதுனால சாருக்காக வேறு டெக்னிக்கலில் நான் வந்து இப்போ ஃபயர் பிரிக்ஸு, இந்த மாதிரி ஃபயர் பிரிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த அடுப்பினுடைய ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடிக்கு மேலே இருக்குது. இதில் என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்குதோ, எங்கெல்லாம் ஹீட் லாஸ் ஆகுதோ, அவங்க அடுப்பு ஏன் எரியலை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இப்போ நான் அடுப்பினுடைய இதை வந்து அவங்களோட அடுப்பு நான் கலைக்காமல் வேறு மாதிரி நான் இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். இப்போ மாடிஃபை பண்ணி இந்த அடுப்பு எப்படி எரியுதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.